வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செல்வாஸ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மிருதுவான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் 10லேருந்து 12 பாதுஷா வரை பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா 1/2 கப், தயிர் 1/4 கப், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உருக்கின வெண்ணெய் அல்லது நெய் 1/4 கப், பால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும், இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் சீனி, 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 6லேருந்து 7 ஸ்ட்ராண்ட் வரை எடுத்துக்கோங்க. ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் மைதா, சர்க்கரை, பேக்கிங் பவுடர் இந்த 3ஐயும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போது உருக்கின வெண்ணெயை சேர்த்துட்டு எல்லா மாவோடையும் அது கலர்ற மாதிரி கையால் தேய்ச்சி கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா அதே வடிவத்தில் இருக்கணும். உடச்சி விடும்போது மாவாயிடும். இதுதான் வெண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குங்கிறதுக்கான அடையாளம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மாவை ஒன்று சேர்த்து திரட்டணும். இந்த மாவை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அடிக்கடி பிசையக்கூடாது. எல்லா மாவையும் நீங்கள் ஒன்று சேர திரட்டி வைக்கணும், அவ்வளோதான். பாதுஷா ஸ்வீட்டில் எப்போதுமே உள்ள லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பில் போட்ட உடனேயே அந்த ஜீராப்பாக உள்ளே இறங்கும். அந்த பக்குவத்துக்காக தான் ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் இந்த மாதிரி ஒன்று திரட்டி வைக்கிறோம். இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். பாதுஷா செய்கிறதுக்காக சின்ன உருண்டைகளை அதை பிரித்து உருட்ட போகிறோம். இப்போவும் நம்ம எடுக்கும்போது அதை பிசைய வேணாம். அப்படியே அதிலேருந்து மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சா போதும். உருண்டைகள் உருட்டும் போது கூட அதில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜென்டலாக தான் உருட்டணும். பாதுஷா உருண்டைகளை 2 விதமாக நம்ம உருட்டலாம். ஒன்று, உருண்டையை உருட்டினதுக்கு அப்புறமா பெருவிரலால் நடுப்பகுதியில் அழுத்தம் கொடுக்கறது. இன்னொரு வகை என்னன்னா, உருண்டையை உருட்டினதுக்கு அப்புறமா 2 கையாலையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையோட பெருவிரலால் நடுவில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இன்னொரு கையோட உதவியால் ஓரத்தில் இருக்கிற மாவை கொஞ்சமாக வெளியில் இழுத்து மடக்கி உள்ள விடணும். ஒவ்வொரு மடிப்பையும் உள்பக்கமாக வைக்கும்போது கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மடிப்புகளை தொடங்கின இடத்துல இருந்து முடிவு வரைக்கும் அழகாக பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உருண்டைகளை உருட்டும் போது கையில் நீங்கள் லைட்டாக நெய்யை தடவிக்கலாம். சின்ன கீரல்கள்லாம் அங்கங்கே பாதுஷால தெரியும், அதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் தயார் பண்ணி வச்சுருங்க. இப்போது பாதுஷா ஸ்வீட்டோட இனிப்பு சுவைக்காக சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் சர்க்கரை, தண்ணி 2ஐயும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள். சர்க்கரை கரைகிற வரைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கொதி வந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது கம்பிப்பதம் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பொதுவாக கம்பிப்பதத்தை 3 விதமாக செக் பண்ணலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு 2-3 சொட்டு அதில் விட்டிங்கன்னா அது கரைஞ்சி போகாமல் கையில் எடுக்க வரணும். அதே சமயம் அதை உருட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சுகர் சிரப்பை உங்கள் பெருவிரல் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அது 2 விரலுக்கும் நடுவில் ஒரு கம்பி உருவாகும். சுகர் சிரப்பை ஸ்பூனால் எடுத்து ஊற்றும் போது எல்லாம் சொட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டு வர 2-3 சொட்டெல்லாம் உடனே கீழே விழாமல் கம்பி பதத்தோடு ரொம்ப இழுத்து விழும். இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவையும் சேர்த்துடலாம். இறுதியாக இப்போ ரீச் ஆயிடுச்சு. கையால் இந்த மாதிரி எடுக்க வரும். இதை உருட்டி பார்த்தீங்கன்னாலும் சாஃப்டான பால் மாதிரி வரும். 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி கம்பியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. கம்பி பதம் வந்த உடனேயே லேட் பண்ணாதீங்க. உடனே இந்த எலுமிச்சை சாறுலேருந்து 2-3 சொட்டு அதில் பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. எலுமிச்சை சாறு சேர்க்குறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா
சீனிப்பாகு இறுகி கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போது பாதுஷாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு வாசத்துக்காக 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பாதுஷாவையும் மெதுவாக அதில் சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் அது கீழேயே தான் செட்டில் ஆகி இருக்கும். ரொம்ப மெதுவாக தான் பொரிஞ்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அது மேலே எலும்பி வந்துடும். பொன்னிறமாக வந்த உடனே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். 2 பக்கமுமே கொஞ்சமாக பொன்னிறம் வந்ததும் நீங்கள் அதை எடுத்துடலாம். சுகர் சிரப்பில் அதை சேர்த்துருங்க. இதில் 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வைங்க. இல்லை அடுத்த பேட்ச் ரெடி ஆகிற வரைக்கும் ஊற வச்சா போதும். உங்கள் மாவோட பதமும் சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சுகர் சிரப், அதாவது சீனிப்பாகு எல்லாமே உள்ளே இறங்கி இருக்கும். சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிடுச்சுனாலும் டென்ஷன் இல்லை. இதே மாதிரி உள்ளே போட்டுடுங்க. பட் சீனிப்பாகு உள்ளே இறங்காது. பட் நீங்கள் தட்டையாக தட்டி பொரிச்சு எடுக்கிறதுனால மேலே உறைஞ்சிருக்கிற அந்த சீனியே சரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் செல்வாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.